இன்னைக்கு நாம ஐயப்பன் கோயில் பஜனைக்காக இடியப்பத்துக்கு வெஜ் பாயா தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோவை பாருங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஒரு பெரிய வட்டாவில் 1 லிட்டர் ஆயில் விட்டுட்டு அது ஹீட் ஆனாலும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஜாதிபத்திரி, சோம்பு இவ்வளவு போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதில் இப்போ 2 கிலோ பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் 1 கிலோ பச்சை மிளகாயை புட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததாக 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லித்தலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, அடுத்ததா இது பேரு ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த உணவு வகைகள்ல நம்ம பட்டை வகைகள் சேர்க்கிறோமோ அதுல எல்லாம் இந்த ரம்பா இலைய சேர்த்தோம்னா நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். அதுல ஒரு 5 இலைய போட்டு கட் பண்ணி போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுக்கிறாங்க. இவங்க ஒரு 200 பேருக்கான சமையல் தான் செய்யறாங்க. அடுத்ததா திரும்ப ஒரு 3 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்குறாங்க. இது கூட முந்திரியும் கசகசாவும் போட்டு அரைச்சி அப்படி இதுல நல்லா அரை வலிக்கு ஊத்துறாங்க. ஊத்திட்டு இதையும் நல்லா கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுட்டு அடுத்தது ஒரு 5 கரண்டி பூண்டு பேஸ்ட், 5 கரண்டி இஞ்சி பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா சொர்ல வதக்குறாங்க. வதக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு 15 கிலோ காலிஃபிளவரை கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதையும் அதுல கூட போடுறாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குறாங்க. இதுவும் கூட முத்துப்பேட்டையில இருந்து வந்த அந்த குரூப் தான் இந்த சமையலை செய்யறாங்க. செமையா சூப்பரா இருந்தது. இப்ப இதுல ஒரு குடம் தண்ணி ஊத்திக்கிட்டாங்க. ஊத்திட்டு இதுக்கு ஒரு பாக்கெட் கல்லு உப்பு போடுறாங்க. போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விடுறாங்க. அடுத்ததா இதுல ஒரு வாளிக்கு தேங்காயவும் அரைச்சி ஒன்னா ஊத்திடுறாங்க. ஊத்திட்டு நல்லா கொதிக்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா வேக வைக்கிறாங்க. இது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்தா தேவலாங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா மற்றபடி இந்த வெஜ் பாயா செம சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. லைக் பண்ணிடுங்க.